ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நேற்று பத்மபூஷன் விருது அப்படிங்கிறது அஜித்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. ஒரு தமிழ் சினிமாவில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நடிகர் பார்த்தோன்னா இந்த விருதை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருமையான ஒரு விஷயம், சந்தோஷமான ஒரு தருணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அஜித்குமார் அவர்களுக்கு பார்த்தோன்னா நம்மளோட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ பத்மபூஷன் விருது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான அவார்ட் கிடையாது. அது அஜித் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு நம்மளோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இப்போது இந்த விருதை வாங்கியிருக்காருல அஜித்குமார் அவர்கள், அந்த விருதை வச்சே பார்த்தோன்னா அவரை அரசியலுக்குள்ளே இழுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவர் அரசியலை விரும்பாத ஒரு நபர், அரசியல் படங்கள் கூட பார்த்தோன்னா பெரும்பாலும் அவர் நடிக்காத ஒரு நபர், அரசியலை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு நபர் அப்படிங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு பார்த்தோன்னா அவர் எப்பவுமே தனித்தன்மையாக இருப்பார். அதுதான் அவரோட கேரக்டரு. ஸோ இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்தோன்னா அரசியலுக்குள்ளே இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதை கேள்வி கேட்க வேண்டிய அஜித் ரசிகர்கள் நிறைய பேர் பார்த்தோன்னா விஜய் ஃபேன்ஸ் கூட சண்டை போட்டிருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறத பற்றியும், ப்ளஸ் அஜித் அவர்கள் தன்னோட குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறமா என்னோட படத்தை பாரு அப்படின்னு சொன்ன அஜித் அவர்கள் இங்கே ரசிகர்களை பார்த்தோன்னா இப்போ அரசியலுக்குள்ளே கூட்டிகிட்டு அவர் இன்னும் அரசியலை சம்பாதிக்கிறதுக்காக ரசிகர்களை ஏமாத்துற விஜய் எங்கே அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு டாப்பிக்கை கிரியேட் பண்ணி போயிட்டுருக்கு. இதை பற்றி தான் நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று அஜித்குமார் அவர்கள் வாங்கின இந்த பத்மபூஷன் அவார்ட் பார்த்தோம்னா இந்த திமுக நபர்களால் அரசியலாக்கப்பட்டிருக்கு. இவங்க தான் மெயின் காரணம். இதெல்லாம் பார்த்தோன்னா பேசுறதுக்கு இவங்க தான் முக்கியமான காரணம். அரசியலை விரும்பாத ஒரு நபரை அரசியலுக்குள்ளே இழுத்து வர்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை அஜித் ரசிகர்கள் பார்த்தோன்னா திமுக நபர்கள்ட்ட தான் கேட்கணும். அதை விட்டுட்டு விஜய் ஃபேன்ஸோட சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இருக்கிறதுலே பார்த்தோன்னா மிகப்பெரிய முட்டாள்தனமாக நம்மளுக்கு தெரியுது. அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அஜித் அவர்கள் பார்த்தோன்னா அரசியலுக்குள்ளே வரமாட்டார் அப்படிங்கிறது அவரோட தனிப்பட்ட விருப்பம். அதை நம்ம கருத்து சொல்ல முடியாது, அது அவருடைய விருப்பம் தான். ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா அவர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆப்போசிட் டைரக்ஷனில் யோசிச்சு பார்த்தோன்னா, நம்மளை வளர்த்து விட்ட தமிழ் மக்கள் அவங்களுக்காக நம்ம எது ஒன்று பண்ணணும், அவங்களுக்காக நம்ம நிற்கணும் அப்படின்னு அவர் ஒரு மைண்ட் செட்டில் வர்றாரு. இது அவரோட மைண்ட் செட்டு. அஜித் அவர்கள் சொல்கிறது பார்த்தோன்னா உங்களோட குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறதும் ஒரு நியாயமான விஷயம்தான். விஜய் அவர்கள் பார்த்தோன்னா நம்மளோட குடும்பத்தை மட்டும் பார்த்துக்காம நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்தோன்னா தன்னோட குடும்பம் மாதிரி பார்க்கணும், அதுக்கு நம்ம சில நல்ல விஷயங்களை பண்ணணும், அது நம்மளால் நடக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் விரும்பி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஒரு தனி மனிதன் அவரோட குடும்பத்தை பார்த்துக்கணும் இவர் சொல்கிறதும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தன்னோட குடும்பத்தை மட்டும் இல்லாமல் நாட்டையே பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஜய் அவர்களும் பார்த்தோன்னா தப்பு கிடையாது. ரெண்டு பேருமே பார்த்தோன்னா நல்ல ஒரு முடிவை தான் எடுத்திருக்காங்க. அது ரெண்டு பேரோட தனிப்பட்ட விருப்பம். அதுக்கு ஏற்றுக்கிறவங்க ரசிகர்களும் சரி மக்களும் சரி வாக்கு செலுத்த போகிறது விஜய்க்கு, அதை அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. இப்போ சம்மந்தமே இல்லாமல் அஜித் அவர்கள் பார்த்தோன்னா உள்ளே கொண்டு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவரோட ரூட்டை அவர் என்னமோ பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ இதை அஜித் ரசிகர்கள் இருக்காங்க, இவங்க ஒரு சில பேர் இந்த திமுக காரங்க பேசுறதெல்லாம் நம்பிட்டு விஜய் கூட சண்டை கட்டுறது. இப்போ விஜய் ஃபேன்ஸ் பார்த்தோன்னா பத்மபூஷன் விருது வாங்கியிருந்தார் அஜித் அவர்கள், அதுக்கு போய் விஷ் பண்ணுறாங்க, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க, பாராட்டுறாங்க. ஆனால் அதுக்கு கீழே பார்த்தோன்னா இந்த அஜித் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் சொன்னால் மட்டும் உனக்கு வாக்கு செலுத்திடுவாங்களா அஜித் ரசிகர்கள், உங்களுக்கெல்லாம் வாக்கே கிடையாது அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை பார்த்தோன்னா பரப்பிட்டு இருக்காங்க சில அஜித் ரசிகர்கள். எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் இருக்க தான் செய்வாங்க. எல்லா நடிகர்களோட ரசிகர்களும் பார்த்தோன்னா சில பேர் அந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் எனக்கு பிடிக்காதுப்பா, அதுக்காக நான் அவருக்கு வாக்கு செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியாயமாகவே இருக்கட்டும். ஆனால் அதுக்காக பார்த்தோன்னா நான் என்னோட ரசிகனை விஜய் ரசிகன் ஒருத்தர் திட்டா அதுக்காக நான் விஜய்க்கு வாக்கு செலுத்த மாட்டேன் அப்படிங்கிறத இருக்கிறதுலே பார்த்தோன்னா 1 நம்பர் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லணும். விஜய் அவர்கள் இந்த ரசிகர்கள் ஏதாவது பேசியிருக்காரா? விஜய் அவர்கள் பார்த்தோன்னா இந்த ரசிகர்களுக்கு ஏதாவது தீமை செஞ்சுருக்காரா? விஜய் அவர்களால் இந்த ரசிகர்களுக்கு ஏதாவது லாஸ் ஆகிருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. ஒரு விஜய் ரசிகன் அஜித் ரசிகனை திட்டுறதுனால பார்த்தோன்னா அந்த அஜித் ரசிகன் விஜயை இருக்கிறான். அதே மாதிரி ஒரு அஜித் ரசிகன் பார்த்தோன்னா விஜயை திட்டுறதுனால அந்த சைடு இருக்கிற விஜய் ரசிகன் பார்த்தோன்னா அஜித்தை வெறுக்கிறான். இதுக்கு ரெண்டு பேரும் வெறுக்கிற காரணமே பார்த்தோன்னா இந்த ரசிகர்னால தான் அந்த ரெண்டு நடிகர்களை வெறுக்கிறாங்க. இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மளுக்கும் விஜய்க்கும் பார்த்தோன்னா தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பகையும் கிடையாதுப்பா, நம்மளுக்கும் அஜித்துக்கும் பார்த்தோன்னா எந்த ஒரு தனிப்பட்ட முறையிலும் பகம் கிடையாதுப்பா. ஃபேன்ஸ் வார் தானே, அது முடிஞ்சு போச்சு. அதோட நம்ம நிறுத்திக்கிட்டு ஃப்யூச்சரில் பார்த்தோன்னா நம்மளுக்காக யார் நிற்க போகிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து நம்ம வாக்கு செலுத்துவோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் உங்களுக்கு விஜய் அவர்களுக்கு செலுத்தணும்னு தோணுச்சுன்னா செலுத்துங்க, இல்லை அப்படின்னா வேணாம். ஆனால் அதுக்காக விஜய் ரசிகன் என்னோட அஜித்தை திட்டுறா அப்படின்றக்காக நான் விஜய்க்கு வாக்கு செலுத்த மாட்டேன்னு சொல்கிறத பார்த்தோன்னா முட்டாள்தனம். இதை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. விஜய் பிடிக்கலன்னா கூட நீங்கள் வாக்கு செலுத்த வேணாம். இல்லை விஜய் அவர்கள் பார்த்தோன்னா எனக்கு நம்பிக்கையில் விஜய் மேலே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வாக்கு செலுத்த வேணாம். ஆனால் விஜய் ரசிகன் ஒருத்தர் அஜித்தை பேசிட்டா அப்படின்றதுக்காகவே நான் வாக்கு செலுத்த மாட்டேன்னு தயவு செஞ்சு சொல்கிறதுங்க. இதுதான் இருக்கிறதுலே பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, யோசிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு நபர்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது ரஜினி ரசிகர்களுக்கும் பொருந்தும், எல்லா ரசிகர்களுக்கும் பொருந்தும். இதுதான் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அதாவது
நடிகர்கள்லாம் பார்த்தோன்னா நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ அந்த நடிகர்களோட ரசிகர்கள் இல்லாமையே பார்த்தோன்னா நாட்டை ஆள்றது யார் அப்படிங்கிறது முடிவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. இப்போது இந்த திமுக சேர்ந்த நபர்கள் பார்த்தோன்னா அஜித்தை தூக்கி பிடிச்சி பேசி விஜய்க்கு வாக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றக்காக அஜித் ரசிகர்களை தூண்டி வர்றாங்க. இந்த அஜித் ரசிகர்கள்னு பார்த்தோன்னா அதை நம்பிட்டு விஜய் ஃபேன்ஸ் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நியாயமாக அஜித் ரசிகர்கள் பார்த்தோன்னா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து இந்த திமுக நபர்கள் தான் கேட்கணும். அது எங்கள் தலைவர் வாங்குறாரு, வாங்காமல் போகிறாரு, இல்லை அவர் என்ன பண்ணிட்டு போகிறாரு, இதுக்கு எதுக்கு நீ நடுவில் வந்து பார்த்தோன்னா எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை மூடிட்டு இருக்க அப்படின்னு அவங்கள பார்த்து சில கேள்விகள் கேட்கணும். இவங்க தூண்டி விடுறதுக்கு இவங்களும் பார்த்தோன்னா அதுக்கு வந்து எரியிற தெரியல எண்ணெய் ஊற்றணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்களும் பார்த்தோன்னா அது ரியாக்ட் பண்ணிட்டு விஜய் ஃபேன்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் பார்த்தோன்னா இந்த வார் கிரியேட் ஆகுது. இதுதான் பார்த்தோன்னா இவங்க 2 பேருக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அஜித் ரசிகர்களோட வாக்கு அப்படிங்கிறது விஜய்க்கு போகக்கூடாது அப்படின்றக்காக திமுக செய்கிற வேலை தான். இதில் உருமாற்றம் இல்லை. இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த பத்மபூஷன் விருது வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல பிஜேபி ஒன்றிய அரசு, அப்போவே பார்த்தோன்னா பிஜேபியே வந்து அஜித் ரசிகர்களோட வாக்கை வாங்குறதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டாபிக் போச்சு. அதுக்காக பார்த்தோன்னா விஜயை ஒதுக்கிட்டு தான் அஜித் ரசிகர்கள் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் அவங்க இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டாபிக் அப்போவே இருந்துச்சு. அதுக்கு நடுவில் இது ஒரு அரசியலாக்கப்பட்டுட்டு வந்துச்சு. இப்போ அந்த திமுக ஆஃபீஸ் விஜய் அவர் அவார்டு வாங்கினதுக்கப்புறமா தன்னோட ரசிகர்களை வழி நடத்தி தன்னோட குடும்பத்தை பாருன்னு சொல்கிற அஜித் பத்மபூஷன் விருது வாங்கிட்டாரு. இப்போ அரசியலுக்கு வந்து விஜய் பார்த்தோன்னா ரசிகர்களை ஏமாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறது. என்னமோ விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பல வருஷமாக தமிழ்நாட்டு ஆண்டு, அதாவது ரோடு கான்ட்ராக்டு, பிரிட்ஜ் கான்ட்ராக்டு, அதுக்கப்புறமா அரசியல் என்னென்ன துறை இருக்கோ அந்த எல்லா துறையிலையும் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் மோசடி பண்ணி ஊழல் பண்ணி மக்களை ஏமாற்றி கொள்ளையடிச்ச மாதிரியும், விஜய் அவர்கள் இனிமேல் வந்தாலும் இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்த்தோன்னா இவங்க கட்டமைக்கிறாங்க. பண்ணுறது பூரா இந்த கட்சியில் இருக்கிற திமுகவை சேர்ந்தவங்க, அதிமுகவை சேர்ந்தவங்க இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் கேள்வி கேட்காம இன்னும் ஆட்சிக்கே வராத ஒருத்தரை பார்த்தோன்னா வந்து அஜித்தோட கம்பேர் பண்ணி இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, இவர் வரதே வேஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் வரவே இல்லை. அதுக்குள்ளே பார்த்தோன்னா விஜய் என்னமோ கோடியோ கொள்ளையடிச்ச மாதிரியும் ஊழல் பண்ணை மாதிரியும் பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. அதை நம்பிட்டு சில பேர் பார்த்தோன்னா விஜய்க்கு நான் வாக்கு செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெரியுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக தான் இருக்கே தவிர இவங்களுக்கு இன்னுமே இந்த மெச்சூரிட்டியோட வரலையே அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு தான் பரிதாபமாக இருக்குது. இப்போ இந்த அஜித் ரசிகர்கள் சொல்கிறாங்க விஜய்க்கெல்லாம் நான் வாக்கு செலுத்தவே மாட்டேன், அவரெல்லாம் பார்த்தோன்னா எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்னு. இப்போ விஜய் ஃபேன்ஸ் திருப்பி என்ன கேட்குறாங்க, அதனால் உங்கள் அஜித் பார்த்தோன்னா மற்ற எந்த ஃபங்க்ஷனோட அவார்டுக்கும் வரமாட்டார், அது வந்து அந்த படத்தை சம்மந்தப்பட்ட டேரக்டர் இல்லை நம்ம பார்த்தோம்னா கூட நடித்தவங்க இல்லைன்னா அவங்களோட ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போய்க்குவாங்க. அப்புறம் யாராவது முக்கியமான நபர் இருந்தாலும் இந்த எஸ்பிபியாக இருந்தார்ல அவர் இறந்ததுக்கு வரவே இல்லை, கேப்டன் அவர்களாக இருந்ததுக்கும் வரவே இல்லை. இதுக்கெல்லாம் வரது கிடையாது. ஆனால் பத்மபூஷன் விருது வாங்குறதுக்கு மட்டும் பார்த்தோன்னா அஜித் வந்துட்டார் அப்படின்னு இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானதான். இப்போ அஜித் ரசிகர்கள் இதுக்கு சண்டை போடுறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ஏன் அஜித் வரல அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம்ல. மற்ற அவார்டு எதுவுமே வாங்குறதுக்கு அவர் வர்றதில்லை, இந்த விருது வாங்குறதுக்கு மட்டும் வந்துட்டார், மத்திய அரசு பரிந்துரையின் பேர் வந்துட்டார் அப்படின்னா ஒரு பிஜேபியோட சப்போர்ட்டாளரா அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல. இந்த மாதிரியும் பார்த்தோன்னா அரசியலாக்கப்பட்டுட்டு தான் வருது. ஸோ இதை வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு அவார்டு வாங்கிட்டார் அப்படின்னா மரியாதை நிமித்தமாக ஓகே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு கம்முன்னு இருந்துக்கணும். அந்த வாழ்த்துக்கள் தெரிவித்தா கூட அந்த நம்பரை போய் நீ விஜய் ரசிகர் உனக்கு வாக்கு கிடையாது அப்படின்னா இன்னும் விஜய் ரசிகர்கள் பார்த்தோன்னா எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் நின்று எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சு பார்த்தோன்னா கோடியே சம்பாதிக்கிற மாதிரி அதில் நம்மளுக்குலாம் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. விஜய் அவர்களுக்கு நம்ம வாக்கு செலுத்த போகிறோம். நீ இவங்க எப்படி ஒரு வாக்காளனோ அதே மாதிரி நம்மளும் ஒரு வாக்காளன், அவ்வளோதான். நம்ம போய் ஏதோ பார்த்தோன்னா எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு பார்த்தோன்னா கோடியே கொள்ளையடிக்கிற மாதிரி இவங்க வந்து உங்களுக்கு வாக்கு கிடையாது அப்படின்றாங்க. எங்களுக்கெல்லாம் நீங்கள் வாக்கே செலுத்த வேணாப்பா, ஏன்னா நாங்களே வாக்கு போடக்கூடிய இடத்துல தான் இருக்கோம். அதனால் இந்த மாதிரியான சில லூஸ்தனமான திமுக காரன் கலப்பிடுற விஷயங்கள்லாம் நம்பிட்டு பார்த்தோன்னா தயவு செஞ்சு அஜித் அவர்களை வச்சு பார்த்தோன்னா விஜய் அவர்களை பேசுகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்பிட்டு நீங்களும் பண்ணாதீங்க. இப்போ அஜித் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தான் ஃபேமிலியை பாருன்னு அவர் சொன்னதும் தப்பு கிடையாது. நம்மளோட ஃபேமிலி மட்டும் கிடையாது, நம்மளால் பல குடும்பங்கள் வாழணும், நம்மளால் நல்லதும் நடக்கணும் நாட்டில் அப்படின்னு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரதும் தப்பு கிடையாது. அதாவது அஜித் அவர்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் விஜய் அவர்கள் தான் சம்பாதிச்ச பணத்தை பார்த்தோன்னா செலவு பண்ணி அதை மக்களுக்கும் செலவு பண்ணணும் அப்படின்னு அடிப்படையில் பார்த்தோன்னா இப்போ அரசியல் இறங்கியிருக்காரு. ஸோ தான் சம்பாதிச்ச பணத்தை தான் மட்டுமே வச்சுக்காமல் மக்களுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்திருக்காரு. இனிமேல் பார்த்தோன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இது வரைக்கும் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. அவரோட பணத்தை வச்சே பல உதவிகள் பண்ணியிருக்காரு. ஒரு குடும்பத்துக்கு அவரால் ஒரு நன்மை நடந்தால் கூட அது உதவி தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இப்போ அரசியலுக்கு வந்து பார்த்தோன்னா ஆட்சி பிடிச்சதுக்கப்புறமா இன்னும் பல நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் பண்ணட்டும், அதுதான் நம்மளோட விருப்பமும் கூட. அதை வந்து ஏன் தடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. சரி, ஓகே. சில இந்த திமுக ஆஃபீஸ் நபர்கள், இந்த பிஜேபி சேர்ந்த நபர்கள் எல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி கட்டமைச்சு விஜய்க்கு வாக்கு சரிக்கணும்னு பார்க்குறாங்க. அது நடக்காத ஒரு காரியம். இதை புரிஞ்சிக்காமல் அஜித் ரசிகர்கள் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களும் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியோட நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக விஜய் ரசிகர்கள் பார்த்தோன்னா எல்லாருமே அஜித்தை சப்போர்ட் பண்ணாங்க நான் சொல்ல. ஒரு சில பேர் அவங்களும் பார்த்தோன்னா திட்டிட்டு தான் இருந்தாங்க, ஃபைட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதையும் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரசிகர் சண்டையிலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறதே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.